ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீங்கள் இந்த நாளிலே சுகமாயிருப்பீர்களாக. உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு சபையில உபவாச ஜெபம் உண்டு. வரக்கூடுமானவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது சகோதரிகளின் ஜெபம் அல்ல. சகோதரிகள் நிறைய பேர் வீடுகளில் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இது அனைவருக்குமான உபவாச ஜெபம். வர முடிந்தவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இன்று 20ஆம் சங்கீதத்தில் ஏற்கனவே நான் வாசித்திருக்கிற சொல்லி இருக்கிற 2 வசனங்களை நான் உங்களை வாசிக்கிறேன். 7ஆம் 8ஆம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதுவும் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா எழுதின வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது என்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், அவன் ராஜாவா இருந்ததினாலே அவனுக்கு ரதங்கள் இருக்கின்றன, குதிரைகள் இருந்தன, போர் வீரர்கள் இருந்தார்கள், எல்லாருமே இருந்தார்கள். அதை அனுபவித்து அறிந்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இங்க ஒரு கான்ட்ராஸ்ட் அவர் சொல்றாரு. சிலர் அப்படி செய்கிறார்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அதோடு நான் வேற சில காரியங்களை சொல்லிக்கொள்ள, சிலர் தங்களுடைய படிப்பை குறித்து, ஜாதியை குறித்து, தங்களுடைய வருமானத்தை குறித்து, உயர்வை குறித்து, படிப்பை குறித்து, எத்தனையோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் நடுவில் உலகத்தின் காரியங்களை குறித்தும், ரதங்களை குறித்தும், குதிரைகளை குறித்தும், தங்களுடைய பற்பல விதமான பெருமைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இடறி விழுந்தார்கள். தொடர்ந்து சொல்கிறார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். மற்ற அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாம் எங்கள் கண்களுக்கு முன்பதாக இடறி விழுந்ததை நான் காண்கிறேன். ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த நாங்களோ யாரு? நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். ஓ ஹல்லேலூயா! எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டும். அதனுடைய அர்த்தம் என்று கேட்டா, வேற எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்களுக்கு மேன்மை பாராட்டுகிறதுக்கு நிறைய காரியங்கள் எங்களிடத்துல உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், தன்னை குறித்து பேசும்போது சொன்னான், தன்னுடைய படிப்பை குறித்து, தன்னுடைய மேன்மை குறித்து, தன்னுடைய அந்தஸ்தை குறித்து எல்லாம் நிறைய சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னான், அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். காரணம், என்னுடைய காரியம் என்னவென்று கேட்டால், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஆகையால் அவர்கள் முறிந்து விழும்போது நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். இந்த கால வேளையில நீங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஒரே வழி, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எழும்பி நிமிர்ந்து நிற்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலையில தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் கர்த்தாவே வேற எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டி ஓடுகிறவர்களே அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட தொடர்ந்து எங்களுக்கு ஒத்தாசைப்படும். அதன் நிமித்தமாய் மற்றவர்களை நாங்கள் காணும் பொழுது, இடறி விழுந்தவர்களை அங்கங்காய் காணும் பொழுது, நாங்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் இந்த நாளில் ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கேட்ட வசனங்களின்படி நடக்க இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.